Hello friends, welcome to my channel. இந்த வீடியோ first time பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரோட் சைடுல முட்டை கொத்து பரோட்டா சாப்பிட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தில முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. 2 ஆனியன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 முட்டை, சால்னா நான் எடுத்திருக்கேன், எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. உங்களுக்கு வேணும்னா ஒரு கரண்டி, உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, தக்காளி தொக்கு அந்த மாதிரி எது இருந்தாலும் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் யாருக்கெல்லாம் முட்டை கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த ரோட் சைடில் அந்த சவுண்டோட கொத்துவாங்க இல்லையா, அது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பரோட்டா அதிகமாக நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பரோட்டா கண்டிப்பாக இப்போல்லாம் கொடுக்கவே கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சப்பாத்தியில் ட்ரை பண்ணுறது அதே எக்ஸாக்ட் டேஸ்ட் எனக்கு வந்திருந்தது. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 முட்டையுமே இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அந்த 3 முட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. உங்களுக்கு முட்டை பசங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. சப்பாத்தியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், முட்டையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகணும் குழந்தைங்களுக்கு, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்தே போடுங்க. தனியாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, ஏன்னா உப்பு நம்ம ஏற்கனவே சப்பாத்திலையும் இருக்கும் அண்ட் நம்ம சால்னாலையுமே நம்ம உப்பு போட்டிருப்போம். ஸோ நிறைய போட்டோன்னா உப்பு கறிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவுமே முட்டையில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நீங்கள் நம்ம சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்பாத்தியை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி நம்ம அந்த முட்டை மிக்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டு மாறி முட்டை சப்பாத்தியாக மாறும். முட்டையோட சப்பாத்தி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் எடுத்து வச்சுருக்க எம்டி சால்னா ஒரு கரண்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கறி குழம்பு, தக்காளி தொக்கு எது இருந்தாலுமே சரி, ஒரு கரண்டி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் சப்பாத்தி, முட்டை எல்லாமே இந்த சால்னாவோட மிக்ஸ் ஆகணும். ரொம்ப ட்ரையாகவும் ஆகக்கூடாது. ட்ரை ஆகிடுச்சுன்னா சப்பாத்தி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை திரும்பி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.